எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க தளபதி விஜய் அவர்களை பார்த்து அதான் சொல்கிறேனே, விஜய் அவர்களை பிடிக்காத, விஜய் அவருடைய அரசியல் வருகை பிடிக்காத வைத்தறிச்சலில் இருக்காங்க. என்னடா இவன் கட்சி ஆரம்பிக்க மாட்டான்னு நம்ம நினச்சோமே, கட்சி ஆரம்பிச்சிட்டானே, கட்சி ஆரம்பிச்சிருப்பாடோ சரி, ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்காதுன்னு நினச்சோம், மக்களுடைய பேராதரவு அவனுக்கு இருக்க, இவரை எப்படிலாம் ஒழிச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கோணத்தில் அவரை என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்களே சரி, அவர்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களையும் சரி, அவங்கள எந்த அளவுக்கு ஆளுங்கட்சி கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறதோ, இல்லாத பள்ளியில் அவங்க மேலே போடணுமோ போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் அனைவரும், தமிழக மக்கள் அனைவருமே நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஒரு சில பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவங்க வந்த உடனே டைரெக்டாக சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படலாமா, முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படலாமா அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அதாவதுங்க அரசியல் கட்சி ஆரம்பித்து வர்றது, மக்களுக்கு சேவை செய்ய வர்றது, தனக்கான அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு என்னென்ன சேவை செய்ய முடியுமோ, சேவை செய்ய நினைக்கிறாங்களோ, மக்களுக்கு பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை பண்ண முடியும் இல்லையா? 75 வயசு ஆகி கூட, 75 வயசு ஆகப்போகுது திரு ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு. 75 வருடங்கள் ஆனால் கூட இந்த வயசுலே முதலமைச்சராகவே இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படக்கூடிய காலகட்டத்தில், ஏன் வயசாயிருச்சுல, நீங்கள் அரசியல் விட்டு ஒதுங்கிட்டு இளைஞர்கள் வரட்டுமே, அவங்களுக்கு வழி கொடுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா? திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை நான் பார்த்து கேட்குறேன், நல்லா ஒரு விஷயம் கேட்டுக்குங்க. நேற்று ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். நீங்கள் திமுகவுக்கு எதிராக இல்லை, ஒரு நியாயமான விஷயத்த, திமுக ஆளுங்கட்சி ஒரு தவறான விஷயத்த பண்ணுது, நீங்கள் அதுக்கு ஒரு குரல் கொடுத்து நியாயத்துக்கு கேள்வி கேட்குறதுக்காக ஒரு வீடியோ பதிவு மட்டும் நீங்கள் திமுகவை பார்த்து நீங்கள் போடுங்க, வீடியோ பதிவு வெளியிடுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் டார்ச்சர் பண்ண போகிறாங்க, எங்கேங்கிறதுலாம் உங்களுக்கு ஃபோன் கால் வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பொறுத்து பாருங்கள். நீங்கள் திமுக தொண்டர் தானே, ஏன் உங்களுக்கு ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட ஒரு தவறுன்னு ஒன்று பண்ணனா தட்டி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குல்ல, ஓட்டு போடக்கூடிய அனைவருக்குமே இருக்குல்ல. பொதுமக்களை விட்டுருங்க, ஏன்னா பொதுமக்கள் கேட்டால் தவறான வழக்கை போட்டு ஜெயிலில் போடுறாங்கல்ல. நீங்கள் திமுக தொண்டர் தானே, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு என்ன நிலைமை நடக்குங்கிறத பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க.